ಸಂಪತ್ಕರಾಣಿ ಸಕಲೇಂದ್ರಿಯ ನಂದನಾನಿ ಸಾಮ್ರಾಜ್ಯದಾನ ವಿಭವಾನಿ ಸರೋರುಹಾಕ್ಷಿ ತ್ವದ್ವಂದನಾನಿ ದುರಿತಾಹರಣೋದ್ಯದಾನಿ ಮಾಮೇವ ಮಾತರ ವಿಷಂ ಕಲಯಂತು ಮಾನ್ಯೇ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம். அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம். ஆச்சாரியர் ஆதிசங்கரர் அருளிச் செய்த கனகதாரா ஸ்தோத்திரத்தின் 16வது ஸ்லோகத்தை இன்று நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி சாம்ராஜ்யதான விபவானி சரோருஹாக்ஷி த்வத் வந்தனானி துரிதா ஹரணோத்யதானி மாமேவ மாதர் அனிஷம் கலயந்து மான்யே. கடந்த 5 ஸ்லோகங்களால் தாயாரை நமஸ்காரம் செய்த ஆச்சாரியர் இந்த 16வது ஸ்லோகத்தில் மகாலட்சுமி தாயாரை நமஸ்காரம் செய்வதால் என்ன பலன்கள் கிடைக்கிறது என்று கூறுகிறார். பாருங்கள். அம்பாளுக்கு செய்யும் நமஸ்காரம் சகலவிதமான சம்பத்துக்களையும் கொடுத்து நம்முடைய இந்திரியங்களை நல்ல சன்மார்க்கத்தில் திருப்பி விடுகிறது. ஒரு மனிதன் செய்த பாபங்களை தொலைத்து அவனை பரிசுத்தமானவனாக ஆக்கிவிடுகிறது. பலவிதமான பதவிகளை கொடுத்து அவனை அரியாசனத்தில் அமர்த்தி விடுகிறது. இவ்வளவு மகிமைகள் தருகின்ற தாயாருக்கு யார்தான் நமஸ்காரம் செய்ய மாட்டார்கள் சொல்லுங்கள் என்று கேட்கிறார் ஆச்சாரியர். தாமரை போன்ற விழிகளை உடைய தாயாரை ஹே சரோருஹாக்ஷி என்று அழைக்கிறார். பிறகு ஆன்றோர்களும் சான்றோர்களும் தேவாதி தேவர்களும் போற்றி வணங்கும் மதிப்பிற்குரிய தேவியை ஹே லோகமான்யே என்று அழைக்கிறார். தாயே என்றும் அழைத்து பிறகு துதிக்கிறார். தாயே, உனக்கு செய்யும் நமஸ்காரம் எனக்கு நல்ல செல்வ வளத்தை சம்பத்தை தருகிறது. என்னுடைய சகல இந்திரியங்களும் ஆனந்தத்தை அடைகின்றன. என் உடல் புலகாங்கிதம் அடைகிறது என்று சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி என்று கூறி ஆனந்தமடைகிறார் ஆச்சாரியர். பிறகு கூறுகிறார், உனக்கு ஒரு நமஸ்காரம் செய்தால் போதும் அம்மா. மலர்ந்த தாமரை மலர் போன்ற கண்களின் பார்வை என் மேல் பட்டுவிடும். பிறகு எனக்கு இந்த சாம்ராஜ்யத்தையே அளித்து விடுவாய் நீ. என்னை சக்கரவர்த்தியாக சிம்மாசனத்தில் அமர்த்திவிடும் அந்த கருணா கடாட்சம் என்று தாயாருக்கு செய்யும் நமஸ்காரத்தின் மூலம் கிடைக்கும் பலனை கூறி சாம்ராஜ்ய தான விபவானி சரோருஹாக்ஷி என்கிறார் ஆச்சாரியர். ஹே மாதா, உன்னை வணங்குவதால் என் எத்தனையோ ஜென்ம பாப கர்மாக்கள் சீக்கிரமே ஓடிவிடுகிறது. என்னை தூய்மையானவன் ஆக்கிவிடுகிறாய். அஞ்ஞானத்தை நீக்கி என்னை பரிசுத்தமானவனாக ஆக்கிவிடுகிறாய் என்று த்வத் வந்தனானி துரிதா ஹரணோத்யதானி என்று தாயாரின் மகிமையை ஒரே வரியில் கூறிவிடுகிறார் ஆச்சாரியர். கடைசியில், தாயே, உன்னையே நான் எப்பொழுதும் வணங்குகிறேன். உனக்கு செய்யும் நமஸ்காரம் மட்டும்தான் என்னை காப்பாற்றும். எனக்கு வேறு வழியே இல்லை. உன்னையே நம்பி உன்னையே வணங்கும் என்னை எப்போதும் ரட்சித்து காப்பாய் என்று மாமேவ மாதக அனிஷம் கலயந்து மான்யே என்று ஆச்சாரியர் புலகாங்கிதமடைந்து ஆனந்தத்தோடு அம்பிகையின் மகிமையை கூறுகிறார். ஆச்சாரியர் சொன்னது போன்று நாமும் தாயாருக்கு தினமும் நமஸ்காரம் செய்து
நம் பாவங்களை தொலைத்து நிறைந்த செல்வ வளத்தை பெறுவோம். கனகதாரா ஸ்தோத்திரத்தின் இந்த 16வது ஸ்லோகத்தை பாராயணம் செய்து துதித்தால் வேலையில் உள்ளவர்கள் நல்ல பதவி உயர்வை பெறுவார்கள். நம் பாபங்கள் அகன்று மனத்தில் ஆனந்தம் தோன்றும். பதவி, புகழ், செல்வம் நம்மை வந்து சேரும். துதித்து நமஸ்காரம் செய்வோம். லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணம்.